ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் சேடான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிக்கு வந்து ஹேட்ச் ஆகிட்டு இருக்கும்போதே இறந்து போயிட்டு. இது நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது பாதி ஹேட்ச் ஆகிருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்ககிட்ட சொல்லியிருக்குவேன், ஒரு எக்கு கிராக் ஆகிக்கிட்டு இருக்கு சொல்லி. இது எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. சிக்கு சர்வே பண்ண முடியல, எக்குலேயே இறந்துருக்கு. நான் இது எதையுமே உடச்சி விடலை, எதுவுமே செய்யலை. லாஸ்ட் வீடியோ ஒரே ஒரு வீடியோவில் மட்டும்தான் எக்கு ஹேட்ச் ஆகாமல் அந்த சிக்கு ரொம்ப தவிச்சிட்டு இருந்துச்சுன்னு ஃபுல்லாக உடச்சி விட்டுருப்பேன். இது வந்து இந்த பேரண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சிக்கு பாவம் ரொம்ப சைஸ்லேயே ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து டைலிட்டோட சிக்கு. அதோட ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர் இருக்கும். இது வந்து மாற்றி போட்ட சிக்கு. இன்னொன்று ஒரு சிக்கு ஹேட்ச் ஆகும்னு நம்புகிறேன். ஏன்னா அது நான் கேன்லிங் பண்ணி பார்க்கும்போது ஹேட்ச் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னன்னு நான் எதுவும் பெருசாக நான் கவனிக்கல. அது அந்த சிக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. நைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பாதி ஹேட்ச் ஆகிருந்துச்சு. சரி, காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த பேரண்ட்டே உடச்சி விட்ரும், வெளியே வந்துடும் தான் நினச்சேன். ஆனால் அந்த சிக்கால் சர்வே பண்ண முடியல. ஏன்னா அந்த சிக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு வேளை வந்து சின்ன சிக்காக இருந்ததுனால அதால் சர்வே பண்ண முடியல, என்னவோ தெரியல, அது இறந்துட்டு. அதுதான் தேர்டு பாக்ஸோட அதோட ஒரு எக்கோட சிக்கு தான் அது நான் மாற்றி எதுவும் போடலை. அந்த எக்கு என்ன பண்ணுறது தெரியல, அது ஒன்று இறந்துட்டு. அடுத்து இந்த லூட்டினோ 2 தான் ஹேட்ச் ஆகிருக்குன்னு சொன்னேன். பேலன்ஸ் உள்ள 2மே எக்கு வேஸ்ட் ஆகிட்டு. மாஷா அல்லாஹ், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பெரிய குட்டி வந்து கண்ணு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் எதுக்குமே தூக்கலை, எந்த சிக்கையுமே நான் இதுவரையும் கையிலே எடுக்கலை. அந்த ஒரே ஒரு சிக்கு மட்டும்தான் இறந்துட்டு, எக்குலேருந்து வெளியே வர முடியாமல். சரின்னு சொல்லிட்டு காலையிலே இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். அது நைட்டே கொஞ்சம் பார்த்துருந்தாக்கா கொஞ்சம் நம்மளே எடுத்து விட்டுருக்கலாம். சரி, அதுவே ஹேட்ச் ஆகி வெளியே வந்துடும், இல்லை பேரண்ட்ஸே பார்த்துக்கும் சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன். காலையில் வந்து பார்க்கும்போது சிக்கில் அது எக்லேருந்து வெளியே வர முடியாமல் இறந்தே கிடந்தது. மற்றபடி அந்த பிளாக் கேஜில் ஒரு சிக்கு ஒன்று ஹேட்ச் ஆகிருக்கு. நான் அதை அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ப்ளூ கேஜில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இது வாமிட் பண்ணதும் நல்லா இருக்கு, இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இது தான் பார்க்க வந்தேன், இந்த பிளாக் கேஜில் வந்து ஏதாவது சிக்கு ஹேட்ச் ஆகிருக்குமா சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து 3 சிக்கு காமிச்சேன்னா 2 சிக்கு காமிச்சேன்னு எனக்கே சரியாக தெரியல. 3 சிக்கு தான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரே எக்கு மட்டும் அப்படியே இருந்துச்சு. இந்த வாட்டி இது காமிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்ட்டு. ஏன்னா இது நகரவே மாட்டேங்குது, நல்லா கேரிங்காக இருக்குது, இன்குபேட் பண்ணுது. அதே மாதிரி சிக்குக்கும் நல்லா ஃபீட் கொடுக்குது. நைட் டைமில் வந்து லைட் அடித்து பார்ப்பேன், கரெக்டாக ஃபீடு கொடுத்துட்டு இருக்கு. இது வந்து ஃபீமேல் உள்ளே இருக்கிறது. இதுதான் இதுக்கோட ஃபஸ்ட்டு சிக்கு ஹேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு 2 டைமும் எக்கு வச்சு வேஸ்ட் ஆகிட்டு. மாஷா அல்லாஹ், இந்த வாட்டி அவங்களே அந்த சிக்கு பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் உள்ள ஒரு சிக்கை பிடிச்சி, அதாவது லாஸ்ட் கிளச்சில் வந்த ஒரு லூட்டினா குட்டியை தூக்கி நான் மாற்றி போட்டேன். ஏன்னா இந்த பேரண்ட்ஸு கடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா எக்கு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா, அதனால கடிக்க ஆரம்பிச்சிட்டு. இது 3 வச்சிருக்கு, மேக்ஸிமம் 4 எக்கு வைக்கும். எப்போதுமே இது 4 எக்கு வச்சு கொடுத்துரும். நான் சொன்னதில் இந்த ஒரு ரெட் கேப் ஒன்று இருக்குது பாருங்கள், பிஸ்தா. இது லாஸ்ட் கிளச்சில் வந்த குட்டி, லாஸ்ட் கிளச்சில் வந்துச்சு. ஆமாம், லாஸ்ட் கிளச்சில் வந்தது தான் அதெல்லாம். இதெல்லாம் கடிக்கலை. ஏன் அது மட்டும் கடிக்குதுன்னு சொன்னால், அந்த குட்டி வந்து என்ன பண்ணுதுனாக்கா பானை உள்ளே போயிடுது. ஏன்னா அது ஏற்கனவே இன்குபேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அந்த சிக்கை கடிக்க ஆரம்பிச்சிட்டு, கால் ஒரு நகத்தையே காணும். அதனால தான் இதில் பிடிச்சி போட்டேன். இதில் நிறையா லூட்டினோ இருக்கிறதுனால எதுன்னு கூட எனக்கு சரியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல, எது எதோடது. ஏன்னா ஹேண்டிகேப் லூட்டினோட சிக்கு வேற 2 இதில் தான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி உள்ளதில் வேற இதில் தான் கிடக்கு. எத்தனை லூட்டினோ இருக்குன்னு எனக்கே தெரியாது, எல்லாத்தையும் பிடிச்சி இதில் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுலேயே எல்லாரும் நிறைய பேர் வந்ததுனால இதுலேயே சண்டை வருது. ஒன்னோட ஒன்று காலை கடிச்சிக்கிச்சு, முதுகை கடிச்சு வச்சிருந்துச்சு நேற்று பார்க்கும்போது. இதில் தான் இந்த குட்டியை போட்டேன். அது என்னன்னாக்கா தானாக
ஃபுட்டு எடுக்க தெரியல. அது என்னன்னாக்கா பேரண்ட்ஸ் கிட்ட தான் போறேன்னு சொல்லிட்டு நின்றுச்சு. நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் இல்லையா, அந்த லூட்டினோ லாஸ்டா நிக்கிறது, அதுக்கு தான் வந்து காலில் அடிபட்டுருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தேவலாம். அது நான் எப்படி கவனிக்காம விட்டேன்னு எனக்கே தெரியல. இல்லைன்னா மஞ்சள் போட்டிருப்பேன் காலில். அது காயமே ஆறிட்டு எனக்கு சரியா தெரியல. இதுலயே நிறைய பேர் இருக்கிறதுனால கேஜும் ரொம்ப சின்னதா இருக்கு. நைட் ஆயிடுச்சுன்னா பானையில 2 பானையிலயும் போயிட்டு லூட்டினோ 2 ஒரு பானையிலயும் இன்னொரு பானையில கிரீன் ஃபிஷர் போய் உட்காந்துட்டு தூங்கிடும். மிச்சம் எல்லாருமே வெளியில தான் இருக்குவாங்க. கேஜ் ரொம்ப சின்னது, 2 இன்ச்சு கேஜுங்கிறதுனால ரொம்பவே சின்னது. அதனால நான் சொல்லிட்டே இருந்தேன் கேஜ் மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு டைமே கிடைக்கல. அடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது கேஜ் மாற்றிருப்பேன். ஏன்னா இன்றைக்கே வந்து மாற்றிட்டேன். அது நான் வீடியோ எடுக்கலை. அதை ஒரு லூட்டி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் முதுவை நல்லா கடிச்சு வச்சிருச்சு அது பேரண்ட்டு. அதனால அதை பிடிச்சி இதில் போட்டேன். திருப்பி அது பேரண்ட்டு கிட்ட தான் போகிறேன்னு சொல்லிச்சு. ஸோ அதில் போட்டாலும் அது என்ன பண்ணுதுன்னா வெளியில் நிற்க மாட்டேங்குது. பானை உள்ள போய் உட்காந்துக்கிறதுனால அந்த ஃபீமேல் பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அதனால திருப்பி வந்து இப்போ புது கேஜ் மாற்றிருக்கேன், நல்ல பெரிய சைஸ் கேஜ். அதில் இப்போ நல்லா இருக்காங்க எல்லாரும், யாரும் அடிச்சிக்கல. அடுத்து இந்த கிரீன் ஃபிஷரோட குட்டியும் நான் காமிக்கிறேன். எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கு நல்லாவே வளர்ந்துட்டு ஐஸ் கூட ஓப்பன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் தூக்கலை. இன்னும் ஒரு 4 நாள் போயிடுச்சுனாக்கா நானே கையில் எடுத்து காமிக்கிறேன். அது வரையும் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு எதையும் கையில் எடுக்கலை எந்த சிக்கியுமே. மாஷா அல்லாஹ். இதுல வந்து ஒரு எக்கு மட்டும்தான் ஹேட்ச் ஆகாம போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் தெரியல. இந்த வாட்டி தான் இது கிட்ட வந்து எக்கையும் மாத்தி போடல, சிக்கியும் மாத்தி போடல. இது 4மே இதோட குட்டி தான். ரொம்ப நாள் ஆயிட்டு, கிட்டத்தட்ட 2 மாசமா இது வந்து என்கிட்ட எக்கு வச்சு சிக்கு எதுவுமே ஹேட்ச் பண்ணி கொடுக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த வாட்டி தான் 4 குட்டி ஹேட்ச் பண்ணிருக்கு. மாஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் அந்த குட்டீஸ் எப்படி சாப்பிட போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுவே கண்ணு ஓப்பன் ஆயிட்டு அடுத்து அந்த குட்டீஸ் எல்லாம் கண்ணு ஓப்பன் ஆயிடும். லாஸ்டா உள்ள சிக்கு மட்டும் ரொம்ப குட்டியா இருக்கும். இதுவே ஃபீடு வாங்கிட்டு இருக்கும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கும்போது பானையில என்ன பண்ணணும்னாக்கா, நான் வசம்பு பொடி வாங்கி வச்சிருப்பேன் நாட்டு மருந்து கடையில, 30 ரூபாய் என்னவோ தான் நினைக்கிறேன். அதை வந்து தூவி விட்டுட்டோம்னாக்கா இந்த பேர்ட்ஸுக்கு வந்து குட்டி குட்டி பூச்சி, இந்த பேனு அதெல்லாம் கடிக்காம இருக்கும். இந்த மாதிரி பானை வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கிறதுனால பூச்சி சின்னது பேனு மாதிரி வந்து வைக்கும். ஸோ அதனால நீங்க வசம்பு பொடி போட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேஜிலே அந்த குட்டீஸுக்கெல்லாம் அரிக்கிறது, அப்புறம் அந்த குட்டி பேனு தொல்லை அது எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பானையை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாவே ஷிட்டு தான். அதனால சொல்றேன், பேர்ட்ஸுக்கும் கொஞ்சம் அரிக்காம இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்க வசம்பு பொடி வாங்கி போட்டாலும் சரி, முழுசா வசம்பும் இருக்கும். அதை நம்ம தட்ட முடியாது. நல்லா எப்படி சொல்றது, காஞ்சி போய் இடிக்கணும். அது நல்லா போட்டு உரல்ல போட்டு இடிச்சாதான் அது குச்சி வந்து குச்சியா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அது போட்டாலும் சரி நல்லா காரமா இருக்கும். இப்போ வசம்பு பொடிலாம் சுத்தமா காரமே இருக்க மாட்டேங்குது. அதை போட்டாலும் பேனு தொல்லை எதுவும் வராது. அந்த குட்டீஸை பார்த்தா தெரியும் எவ்வளோன்னு தம்மா துண்டு எல்லாரும் அது மேலே தான் போய் படுத்துருக்கு. அதுதான் அப்பப்போ டெய்லி செக் பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது அது மேலே போய் நசுக்குதா, சாப்பாடு கொடுக்குதா அப்படி சொல்லிட்டு. நீங்களும் உங்ககிட்ட எக்கு ஹேட்ச் ஆன சிக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா செக் பண்ணிட்டே இருங்க. இது வந்து 3 சிக்கு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த பிளாக் கேஜில் உள்ள பிஸ்தா ரெட் கேப்பு. எப்படியாவது இன்னைக்கு பானையை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிச்சிடணும்னு சொல்லிட்டு பானையை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஃபீமேல் வெளியில ஓடிடுச்சு. அந்த மல்லாக்க படுத்துட்டு இருக்கு இல்லையா, அது மேலே ஒன்று படுத்துருக்குல்ல, அந்த சிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அது மேலே படுத்துட்டு அதால் எந்திரிக்கவே முடியல. அதை மட்டும் நான் கையால் அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி விட்டேன். எல்லாரும் இப்போ கரெக்டாக இருந்தாங்க. இந்த ஃபீமேல் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, ரெட் கேப் பிஸ்தா கலர், அதுதான் அதோட எக்கு சிக்கு தான். அதெல்லாம் எதையும் மாற்றியும் போடலை. இதில் இந்த கேஜி ஃபுல்லாகவே லூட்டினோ மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். வேற எதையுமே போடவே மாட்டேன். வேற எந்த கலரும் போட மாட்டேன். அதாவது நான் ரிங்ல சொல்றேன், ஃபுல்லாவே இந்த கேஜி ஃபுல்லாவே லூட்டினோ தான். இவங்க வந்தாலும் எல்லோ தான் வருவாங்க கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னைக்கு ஹேட்ச் ஆயிட்டு அதை வந்து நான் அடுத்த வீடியோல காமிக்கிறேன். ஏன்னா நான் எடுக்கும் போது காலையில எடுக்கும் போது அது ஹேட்ச் ஆகல. இப்போ ஈவினிங் போயிட்டு நோம்பு திறந்துட்டு ஈவினிங் போயிட்டு செக் பண்ணும் போது ஹேட்ச் ஆயிருந்துச்சு. 4 குட்டி இருக்கு இப்போ. அதை நான் அடுத்த வீடியோல உங்ககிட்ட இன்ஷால்லா நான் காமிக்கிறேன்.
அது மட்டும் மல்லாக்க படுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதை மட்டும் தூக்கி விட்டேன். மற்றபடி கையில் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நான் கையில் எடுக்கவே மாட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோ ஒன்று சேடான விஷயம் என்னென்னா, அந்த ஒரு சிக்கு மட்டும் ஹேட்ச் ஆகிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இறந்துட்டு. இன்ஷால்லா பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு.